பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தைராய்டு நோயை நிரந்தரமாக குணப்படுத்த முடியுமா, அப்படி குணப்படுத்துவதற்கான உணவு முறை என்ன அப்படின்னு தெளிவா பார்க்க போறோம். மெயினா 4 விஷயத்த இந்த யூடியூப் லைவ்ல நம்ம கம்ப்ளீட்டா டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு தைராய்டு இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே தேவையான ஒரு ரிசல்ட் தேவைப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் இந்த 4 விஷயமா தான் இருக்கு. முதல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, தைராய்டு நோயை நிரந்தரமா குணப்படுத்த முடியுமா? இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. சோ அப்ப நிரந்தரமா குணப்படுத்தணும்னா அதற்கு தகுந்த வழிமுறைகளை நம்ம செய்யணும். அதை பற்றி தான் இந்த லைவ்ல ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபுல் லைவ் வாட்ச் பண்ணீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் பத்தின கம்ப்ளீட்டான நாலேஜ் உங்களுக்கு ஃபுல்லா கெயின் ஆயிடும். 2வது விஷயம், வாழ்நாள் முழுக்க தைராய்டு மாத்திரை அவசியமா? 25 mgல ஸ்டார்ட் பண்ணி 50 mgல